ரோபோலிக்ஸ் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம் நேயர்களே. வணக்கம் ரோபோ. ஒரு பக்கம் கோடை வெப்பத்தால அனல் பறக்குது, இன்னொரு பக்கம் அரசியல் கட்சிகள் நடத்துற தேர்தல் பிரச்சாரத்துல அனல் பறக்குது. ரெண்டுல ஏதாவது ஒண்ணுல சூடு குறைய வாய்ப்பு இருக்கா? ரெண்டுலயுமே இன்னும் வெப்பம் அதிகரிக்கத்தான் வாய்ப்பு இருக்கிறதா என்னோட ஏஜென்ட்டுகள் தகவல் கொடுக்கறாங்க விக்ரம். கோடை வெயிலின் தாக்கமும் அதிகரிக்கும், பிரச்சாரத்திலும் இனி கூடுதலா அனல் பறக்கும் அப்படிங்கிறது தான் தற்போதைய நிலைமை. அப்போ இன்னும் 2 வாரத்துக்கு இதை தாங்கித்தான் ஆகணும் இல்லையா? வேற வழி இல்ல விக்ரம். வீட்டை விட்டு வெளியே வராம இருந்தா கோடை வெப்பத்தையாவது ஓரளவு சமாளிக்கலாம். ஆனா வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் வானொலி, தொலைக்காட்சி, செய்தித்தாள், துண்டு பிரசுரங்கள் மூலமா தேர்தல் பிரச்சாரம் சூடு கிளப்புறத தவிர்க்க முடியாது. அப்போ இன்னும் 2 வாரத்துக்கு இதை தாங்கித்தான் ஆகணும் இல்லையா? அவங்க தேர்தல் அறிக்கையில தனியா என்ன வாக்குறுதி கொடுக்க முடியும்? கூட்டணி ஜெயிச்சாலும் சூரிய கட்சி தானே வாக்குறுதிகளை செயல்படுத்தணும். அதனால சூரிய கட்சி என்னென்ன வாக்குறுதி கொடுத்திருக்கோ அதையொட்டியே கை கட்சியும் வாக்குறுதிகளை கொடுத்திருக்கு. வேற என்ன செய்ய முடியும்? கை கட்சி தேர்தல் அறிக்கையை சூரிய கட்சி எப்படி பாக்குதா? ஒரு சில விஷயங்கள் சூரிய கட்சிக்கு நெருடலா தான் இருக்கிறதா சொல்றாங்க என்னோட ஏஜென்ட்டுகள். நெருடலா இருக்கிற மாதிரி அப்படி என்ன விஷயங்கள் இருக்கிறப்போ? தமிழ்நாட்டுல நவோதயா பள்ளிகளை கொண்டு வருவோம்னு கை கட்சி வாக்குறுதி கொடுத்திருக்கு. எங்களுக்கு இதுல உடன்பாடான்னு தெரியாம வாக்குறுதி கொடுத்துட்டாங்களே அப்படிங்கிற வருத்தம் சூரிய கட்சிக்குள்ள இருக்குதான். கூட்டணி கட்சியோடைய கொள்கைகளுக்கு எதிராக வாக்குறுதிகளை எப்படி கொடுக்க முடியும் ரோபோ? அதெல்லாம் யோசிக்காமையா செஞ்சிருப்பாங்க? யோசிச்சு செஞ்சாங்களோ யோசிக்காம செஞ்சாங்களோ அது ஒரு நெருடலை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறது தான் தற்போதைய நிலைமை. சரி, வேற என்ன விஷயம் இருக்கு? சூரிய கட்சி, கை கட்சி ரெண்டுமே அணு உலைகள் வேணுமா வேண்டாமா அப்படிங்கறத பத்தி தேர்தல் அறிக்கையில மூச்சு விடல. காற்றாலை, சூரிய மின்சக்தி, உடன்குடி மின் நிலையம் பத்தி தேர்தல் அறிக்கையில சொன்னவங்க கூடங்குளம் அணுமின் நிலையம் பத்தியோ கூடுதல் அணு உலைகள் பத்தியோ வாய் திறக்காதது சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மத்தியில பேசப்படுற விஷயமா இருக்கு. சிக்கலான பிரச்சனையை பத்தி பேசுறதை விட பேசாம இருக்கிறது நல்லது இல்லையா? அதே மாதிரி இலங்கை பிரச்சனை பத்தியும் போர்க்குற்ற விசாரணை பத்தியும் இந்த 2 கட்சிகளோட கொள்கைகளும் வெவ்வேறா இருக்கிறதும் தேர்தல் அறிக்கைகள்ல வெளிப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க அரசியல் நோக்கர்கள். அதுவும் தெரிஞ்ச விஷயம் தானே ரோபோ. அதனாலதானே தேர்தல் பிரச்சாரத்திலையும் இலங்கை தமிழோட பிரச்சனையை பத்தி இந்த 2 கட்சியும் எதுவும் பேசுறது இல்ல. இலங்கை பிரச்சனை பத்தி பேசினா அது எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும்னு 2 கட்சிகளுக்குமே தெரியுமே விக்ரம். அப்புறம் எப்படி பேசுவாங்க? அரசியல்ல எதை பேசணும், எப்படி பேசணும், எப்ப பேசணும்னு அரசியல்வாதிகளுக்கு தெரியாதா? அவங்க தொழில அவங்க சிறப்பா செஞ்சுக்குவாங்க ரோபோ. நாம அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். வேற ஏதாவது விஷயம் இருக்கா? சொல்றதுக்கு நிறைய தகவல்கள் இருக்கு. முக்கியமா மின்வெட்டு பத்தின தகவல்கள் வந்துகிட்டே இருக்கு. அதையெல்லாம் பேச இப்போ நேரம் இல்ல, இன்னொரு நாள் பேசலாம். இன்னைக்கு இது போதும். ஓகே ரோபோ, அப்ப மத்ததெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். நன்றி நேயர்களே.